குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஞாயிற்றுக்கிழமை போல் அந்த ஜல்பள்ளிங்கிற ஒரு இடத்துல அவங்க வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து மோசமான ஒரு ரஜினிகாந்த் வந்துட்டாருன்னா அவர் வந்து சொல்கிறாரு, என்னை கேட்காம தமிழ்நாட்டில் நீ எப்படி கால் வச்ச அப்படின்னு மோகன் பாபுட்ட கேட்குறாரு. மோகன் பாபுடைய செக்யூரிட்டிகிட்ட சொல்லி கதவை திறந்து உள்ளே போனால் அங்கே பெரிய கூட்டமும் பெரிய சண்டையும் நடந்திருக்கு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் செல்வாக்கும் ஒரு பெரிய திரையுலக பவரும் உள்ள ஒரு நடிகராக தான் அவர் இருக்கார். அவர் வீட்டில் வந்து இப்படியான ஒரு தகவல் வந்துச்சுன்னா போலீஸ்க்கு பெரிய ஷாக்கு. என்னடா அது, மனோஜ் மஞ்சு வந்திருக்கு, என்ன ஆயிட்டாருன்னா அவர் மௌனிகாங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணார். இந்த திருமணத்தில் வந்து மோகன் பாபுக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது. விஷ்ணு வந்து அங்கே இல்லை. அப்படியான ஒரு சூழலில் வந்து தான் ஞாயிற்றுக்கிழமை மனோஜ் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிம் பாய்ஸோடு சேர்ந்து இப்போ வந்து மோகன் பாபுவோடைய பையன் மனோஜ் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரை வந்து இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து வணக்கம் கண்ணா. வணக்கம். தெலுங்கு ஹீரோ மோகன் பாபு வந்து அவ்வளோ பிரபலமான நடிகர் வந்து அவருக்கும் அவர் பசங்களுக்கும் ஏதோ சொத்து தகராறு கடந்த சில நாட்களாகவே தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. வந்து இதுக்கு நடுவில் வந்து நேற்றைக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே ஒரு பையன் ஏதோ நுழைய முயற்சித்தார், அதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ பத்திரிகையாளர்களை மோகன் பாபு தாக்குனார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் அவர் பேரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. வந்து அவர் ஏதோ ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆகிறார். என்ன நடக்குது அங்கே அப்படின்னு. பத்திரிகையாளரை வந்து மோகன் பாபு வந்து தாக்குனதுக்கு நம்ம ஒரு தார்மீகமாக அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியது ஊடகங்களுடைய கடமை. அவங்க அதை செய்ய வந்த நேரத்தில் அவர் வந்து அவங்கள தாக்கி இரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அதை செய்திருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு நம்ம உண்மையிலே அந்த பத்திரிகையாளருக்கு ஆறுதலும் மோகன் பாபு அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். மோகன் பாபு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஒரு ஆலயம், தாய் மீது சத்தியம், இந்த படங்கள் எல்லாம் ரஜினிக்கு வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். தாய் மீது சத்தியத்தில் ஜானிங்கிற கேரக்டரில் நண்பனாக நடிச்சிருப்பார். அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாட்டு கூட இருக்கும். அன்னை ஒரு ஆலயத்தில் இப்படிலாம் நடித்து தான் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் மோகன் பாபு. ரஜினியோட நெருக்கமான நட்பு உள்ளவர். இப்போது கடந்த சில மாதங்களாகவே குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய சொத்து தகராறு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போல் அந்த ஜல்பள்ளிங்கிற ஒரு இடத்துல அவங்க வீடு இருக்குது, பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு மோசமான ஒரு அதாவது மோதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பு செய்துக்கிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சண்டையோட சத்தமும் கேட்டிருந்துருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் பக்கத்து இடங்கள் இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே போக முடியாது, அவங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. பெரிய பங்களா வீடு, அதை தாண்டி அந்த காம்பவுண்டை தாண்டி பெரும் சத்தம் வந்திருக்கிறதுனால அவங்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மோகன் பாபு வீட்டில் பெரிய தகராறு நடக்குது, என்னன்னு தெரியலன்னு ஃபோன் பண்ணோன்னா போலீஸ் வந்துட்டாங்க. ஜல்பள்ளிங்கிற இடத்துல உள்ள காவல் நிலையம் இருக்குது. அங்கேருந்து போலீஸ் வந்து மோகன் பாபுடைய செக்யூரிட்டிகிட்ட சொல்லி கதவை திறந்து உள்ளே போனால் அங்கே பெரிய கூட்டமும் பெரிய சண்டையும் நடந்திருக்கு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் பாபுக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணு, மஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருக்குது, மனோஜ் விஷ்ணு 2 பேர் இருக்காங்க. லட்சுமி மஞ்சு வந்து எல்லாருக்கும் நம்ம தமிழில் வந்து மறந்தேன் மன்னித்தேன்னு கூட ஆதிங்கிறவரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. ராஜா சார் தான் மியூசிக் அதுக்கு. அந்த நேரத்தில் நானும் போயிருக்கும் போது அப்போ மோகன் பாபுலாம் வந்திருந்தாரு. எனக்கு நல்லா தெரியும் அவர் மோகன் பாபு. நான் சார் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த நேரத்தில் இன்டர்வியூக்காக நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இப்படியே அவங்க தமிழுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ள தமிழ் ஹீரோக்களுக்கும் தமிழில் இருக்க தயாரிப்பாளர்களுக்கும் நெருக்கமான நண்பராக மோகன் பாபு இருந்தார். அப்போது என்ன பிரச்சனை தெலுங்கு சினிமாவில் நடந்தாலும் அவர் தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தார். பெரிய ஸ்ட்ரைக் இது மாதிரி விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தவும் அதை தொடர்ந்து நடத்தவும் அப்படியான ஒரு அதிகாரம் வந்து மோகன் பாபு கிட்ட தெலுங்கு சினிமாவில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஒரு நடிகருங்கிறத தாண்டி அவர் பெரும் பணக்காரர். ஆமாம், பெரிய 1000 கோடிக்கு மேலே அவர்கிட்ட வந்து சொத்தும் அவருக்கான பெரிய செல்வாக்கும் உள்ளவர். நான் சொல்கிறது சொத்துக்களை மீறி ரசிகர்களுடைய பெரிய பலம் அவருக்கு மோகன் பாபுக்கு கிட்டத்தட்ட ரஜினி மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கு தலைமுறை மாதிரி அடுத்தடுத்த நடிகர்கள் வந்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ ரஜினிக்கு எப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி மோகன் பாபுக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. பெரிய செல்வாக்கு உள்ளவர். அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கும் ஒரு பெரிய திரையுலக பவரும் உள்ள ஒரு நடிகராக தான் அவர் இருக்கார். அவர் வீட்டில் வந்து இப்படியான ஒரு
தகவல் வந்துச்சுன்னா போலீஸ்க்கு பெரிய ஷாக்கு. என்னடா அது மோகன் பாபு வீட்டில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா இந்த மனோஜ் மஞ்சுக்கும் விஷ்ணு மஞ்சுக்கும் அந்த வருட தொடக்கத்திலிருந்தே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்ணன் தம்பியோட பெரிய போர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு உறவு சிக்கல்கள் போர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையில் வந்து யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் மோகன் பாபு எல்லாம் 2 பேரையும் சமாதானப்படுத்த இது மாதிரியாக இருந்தார். ஆனால் விஷ்ணு மஞ்சு இவர் இவர் ஏன் மஞ்சுன்னு பேர் வைக்கிறாருன்னா இவர் பேர் மஞ்சு பக்தவச்சல நாயுடு தான் மோகன் பாபுவோட பேர். அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்காக மோகன் பாபுன்னு வச்சுருக்காரு. விஷ்ணு பக்கம் தான் நிற்கிறார் யார் மோகன் பாபு. ஏன்னா அவர் பார்த்து திருமணம் பண்ணி வச்சவர். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆகிட்டார், விஷ்ணு வந்து துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார். பெரிய சொத்துக்கள் வாங்கி அங்கே சில ஹோட்டல்கள் பிஸ்னஸில் வச்சு அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். அவரும் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இந்த மனோஜ் மஞ்சு வந்திருக்கு என்ன ஆகிட்டார்னா அவர் மௌனிகாங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணார். அவர் வந்து இந்த திருமணத்தில் வந்து மோகன் பாபுக்கு சம்மதமே கிடையாது, அதுக்கு விருப்பம் கிடையாது. அந்த திருமணத்தை வந்து செய்ய வேண்டாம், நான் வந்து உனக்கு வேற ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவர் யோசனையை சொல்லியிருக்கேன். ஆனால் மனோஜ் வந்து அதை கேட்கல. ஒரு இடத்துல வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க. இதிலேருந்தே இவங்க மனோஜுக்கும் மோகன் பாபுக்கும் ஒரு பெரிய மனத்தாங்கல் வந்து அவங்க பிரிஞ்சே இருக்காங்க. எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மனோஜ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அவங்க மனைவி வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போய் அவருக்குன்னு ஒரு வீட்டை பார்த்துட்டு அங்கே குடியிருந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷ்ணு வெளியில் போனதுக்கு அப்புறம் அவர் மெல்ல உள்ளே வரணுங்கிறத நினைக்கிறாரு. அவருடைய தரப்பில் இருந்து அவருக்கு உறவினர் நெருக்கமான நட்பு அவருடைய நலன் விரும்பிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொத்து பிரச்சனையை வந்து எழுப்புறாங்க. சொத்தை வந்து பிரிச்சுக்கலாம், இது வந்து தாமதம் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை சொல்கிறதுனால அவர் வந்து சொல்கிறாங்க மோகன் பாபு வயசாகிடுச்சு குழந்தைங்களுக்கு. ஆமாம், அடுத்த தலைமுறை வர்றாங்க. அவர் வந்து படங்களில் முன்ன மாதிரி நடிக்கிறது இல்லை, அவர் ஓய்வில் தான் இருக்கார். இந்த நேரத்தில் வந்து அவன் விஷ்ணு வந்து அங்கே இல்லை, விஷ்ணு மஞ்சு வந்து துபாயில் இருக்கார். அப்போ இங்கே வந்து யாரும் இல்லை, இது நீ வந்து நம்ம இந்த நேரத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அப்படியான ஒரு சூழலில் வந்து தான் ஞாயிற்றுக்கிழமை மனோஜ் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிம் பாய்ஸோடு சேர்ந்து இவர் வந்து அந்த வீட்டுக்கு வர்றார். ஜல்பல்லிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற மோகன் பாபுவோட வீட்டுக்கு வர்றாரு. எல்லாரும் உறவினர்களாக இருக்காங்க. அது ஒரு பெரிய முன் கேட்டோட பெரிய அரண்மனை மாதிரி ஒரு கேட்டு உள்ளே திறந்து உள்ளே போய் அது உள்ளே தான் வீடு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இவர் உள்ளே போன பார்த்தா அவர் வர்றதை யாருமே எதிர்பார்க்கல. பார்த்தா மோகன் பாபு அங்கே இருக்கார் வீட்டில், அவங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க. இவர் வந்து போனது இவர் ஒரு ரசபாசமான வாக்குவாதம் நடக்குது. அவங்க 2 பேருக்கும் இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா கை கலப்பாக மாறிடுச்சு. அதில் தான் வந்து எல்லாரும் வந்து இப்போ ஒரே அடித்து மோகன் பாபு வந்து மனோஜ் வந்து அடிச்சிட்டதாக வந்து தகவல் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மோகன் பாபு வந்து மனோஜை வந்து அடித்து ஒரு ஒரு அந்த மாதிரி கைகலப்பு ஒரு மோசமான ஒரு சூழல் வந்ததில் தான் அந்த சத்தம் அதிகமாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் பொதுமக்கள் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அந்த போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லி அவங்க வந்து இந்த உள்ளே போய் போயிருந்தோன்னா மோகன் பாபு என்ன சொல்லியிருக்காரு, இது எங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து வெளியில் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இந்த கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு, இது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த தகவல் தெரிஞ்சு மொத்த மீடியாவும் அங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 7 மணி இரவு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. பார்த்தா உள்ளே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி மீறி கதவு திறந்து எல்லாரும் உள்ளே போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு யாராலும் முடியல, போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா மொத்த மீடியாவும் வந்திருக்காங்க, ரசிகர்கள் வெளியில் நிற்கிறாங்க. இது என்ன செய்கிறதுங்கிறது தெரியல. போலீஸ் வந்து சும்மா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கும் என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறதுக்கும் சும்மா ஒரு 5 பேர் 4 பேர் அந்த மாதிரி வந்தவங்க மொத்த கூட்டம் வந்ததுனால அது எதுவுமே செய்ய முடியாமல் போச்சு. இந்த நேரத்தில் தான் ஒரு பத்திரிகையாளர் வந்து மோகன் பாபுவோட பின்னாடி போய் இதை மாதிரி தகவல் கேட்கணும். அப்போ அவர் வந்து அந்த மைக்கு வயரை உருவிக்கிட்டு அந்த மைக்கை கையில் பிடிச்சிட்டு அவரை அடிச்சிருக்காரு. இதுதான் ஒரு மோசமான ஒரு கட்டத்தை ஏற்படுத்திருச்சு. இந்த சூழல் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே மோகன் பாபு சார்பாக ஒரு புகாரும் போலீஸில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் உறவினர்களோடு இருக்கும் பொழுது மனோஜ் வந்து பெரிய கூட்டத்தோடு வந்து அத்துமீறி எங்களுடைய சொத்துக்களை வந்து தாக்கி எங்கள் ஒரு உறவினர்கள்லாம் தாக்கியிருக்காரு, எங்களுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்குது, அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. போலீஸ் வந்த உடனே மனோஜை வந்து போலீஸ் வந்து சமாதானப்படுத்தி அவரை வந்து வெளியில் என்ன தான் வந்து அடித்தடி கைகலப்பாக இருந்தாலும் இது வந்து ஒரு உறவுக்குள்ளே ஏற்படுற ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் ரொம்ப ஆழமாக இதில் வந்து அவங்க தலையிட முடியாது சொல்ல அந்த நேரத்தை பரபரப்பை வந்து சரி பண்ணணும் அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து
மனோஜை பிரித்து கொண்டு போய் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு அப்பா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிடுறாரு. அங்கே போய் ஸ்டே பண்ணிடுறாரு. ஆனால் மொத்த மீடியாவும் அங்கே போயிடுச்சு. இப்போது இந்த மீடியாவை வந்து மோகன் பாபு தாக்குனார்ல, இந்த தாக்குனவருக்கு வந்து அடிபட்டு, பத்திரிகையாளருக்கு அடிபட்டு அவரும் ஒரு புகாரை வந்து மோகன் பாபு மேலே கொடுத்துட்றாரு. இப்படியான ஒரு சூழல் தான் இப்போ அங்கே நடந்திருக்கு. இந்த நேரத்தில் இப்போ வந்து மோகன் பாபுவோடைய பையன் மனோஜ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பாவுடைய போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரை வந்து இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து சொத்து தகராறு அப்படிலாம் கிடையாது, என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, மஞ்சு விஷ்ணு துபாயில் இருக்காருல்ல, அந்த அவர் இல்லாத நேரத்தில் என்னுடைய உறவினர்களுக்கு பாதுகாப்பு, என்னுடைய இதுக்கு பாதுகாப்புக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, நான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மெதுவாக இப்போ சாந்தமாகியிருக்காரு. இப்படியான இந்த மிகப்பெரிய மோதலை பார்த்துட்டு தெலுங்கு சினிமாவே பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ இதில் மோகன் பாபு வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் இருக்காரு. இதுக்கு உண்மையிலேயே அவருக்கு ப்ரெஷரா இல்லை அந்த பத்திரிகையாளர் கேஸ் கொடுத்ததுனால ஸோ நம்மளுக்கு மேலே விசாரணை தவிர்க்கிறதுக்காக அவர் போய் அட்மிட் ஆகிருக்கு? அவங்க பார்த்து முடிவு பண்ணுறது எப்போவுமே தெலுங்கு சினிமாவில் என்னென்னா, தெலுங்கு சினிமா எவ்வளோ பெரிய படங்கள் ஓடினாலும் கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, திருட்டு விசிறி வரவே வராது. சினிமாவுக்கு எதிரான எந்த போராட்டமும் நடக்காது. ஏன் தெரியுமா? அங்கே எல்லா டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னா ஒரு 4-5 குடும்பம் தான். பாலகிருஷ்ணா, ராமாராவ், மோகன் பாபு, இந்த குடும்பங்கள் தான் அந்த சினிமாவே கட்டி ஆள்றாங்க. அதனால் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்களே திருட்டு விசிடி பண்ணாங்கன்னா நேரடி இவங்களே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணா துப்பாக்கியை ஜீப் மேலே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போய் அங்கே நிற்பார். இதுக்கு பயந்துக்கிட்டு திருட்டு விசிறியே அதை ஒழிஞ்சு போச்சு. அது ஆரம்பத்துலேருந்து இல்லை, இப்போ ஓடிடியெல்லாம் வந்ததுனால அந்த கவலையும் கிடையாது. அதனால் இவங்க இந்த மோகன் பாபு இருக்கார்ல, அவருடைய சொல் கேட்டு தான் நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. உதாரணம் ஒரு சம்பவம் வந்து சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து மகேஷ் பாபு நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு படத்தில். மகேஷ் பாபு கிருஷ்ணாவுடைய பையன், பெரிய ஹீரோ. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன தகராறு பண்ணி அந்த லைட் மேனை ஏதோ போயான்னு சொல்லி தள்ளிட்டார் போட்டிருக்கு. அங்கே அந்த இடத்துல வந்து உடனே அவங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூனிட்டில் இருந்தவங்க மகேஷ் பாபுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நான் இப்படி நடக்குன்னு தெரியல, நான் சும்மா இது பண்ணேன் அப்படி ஏதோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. உடனே மோகன் பாபுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. மோகன் பாபு வந்து என்ன பண்ணுறது, என்ன அப்படி நடக்குதா, ஷூட்டிங் நின்று போச்சா? ஆமாம் நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மோகன் பாபு தான் அவர் நேரடியாக போகும்போது உடனே பாலகிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாலகிருஷ்ணா ஃபோன் பண்ணோன்னே பாலகிருஷ்ணா வழக்கம் போல் ஜீப்பில் போக ஆரம்பிச்சிட்டார். அவர் சினிமாவில் ஆமாம், அவருக்கு எப்போவுமே அந்த இதுதான். இங்கே ஒரு கத்தியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா அப்படி பந்தாவுக்கு வச்சுக்கிறது. அங்கே போயிட்டு அவர் நிறுத்தி அவங்க என்ன பிரச்சனை ஆகுன்னா, மகேஷ் பாபு மன்னிப்பு கேட்கணும், இந்த அப்போ தான் நான் மறுபடியும் ஷூட்டிங் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்போ ஜீப்பை நிறுத்திட்டு யார் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புகிறாங்க, வாங்க நான் மன்னிப்பு கேட்குறேங்கிறது. யாராவது வருவாங்களா? வாங்க நான் வந்து எப்படி மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுகணுமா இல்லை கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கணுமா? யார் இங்கே வாங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியான ஒரு பெரிய செல்வாக்கோட அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்து உடனே அவங்களுக்கு வந்து வேண்டிய இதுக்கெல்லாம் செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சமாதானப்படுத்தி அவங்களையும் வந்து ஹாப்பி மூடு கொண்டு வந்து, ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து கஷ்டப்பட்டால் அது சரியாக நடக்காத, ஷூட்டிங் உள ரீதியாக சரியாக நடக்காதுல்ல, அதையும் சமாதானப்படுத்திட்டு தான் வந்தார் அவர். இப்படியாக வந்து மொத்த தெலுங்கு சினிமா துறையையே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய குடும்பம் தான் மோகன் பாபு குடும்பம், ராமாராவ் குடும்பம், கிருஷ்ணா, மகேஷ் பாபு அவங்க ஃபேமிலி, இன்னும் சிலர் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து மோகன் பாபு நிற்கிறாரு அப்படின்னா உண்மையிலே பெரிய அதிர்ச்சி தான். இந்த ஆண்டோடைய மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து மோகன் பாபுடைய வீட்டில் நடந்த இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ இதில் பிரச்சனை வந்து என்ன, பசங்களுக்கு அவர் சொத்தை பிரித்து கொடுக்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ வயசாகிடுச்சு வந்து இப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துற வேண்டியதானே? இது எல்லா குடும்பங்களையும் நடக்கிறது தானே. பசங்க தான் வளர்ந்து வந்துட்டாங்களே தவிர மோகன் பாபுக்கு வயசாகலையே. மோகன் பாபு ஹெல்த்தோடய நல்லா இருக்காரு. அது அப்படியான இருக்குல்ல. இப்போ என்னென்னா ரஜினி அவர்கள் இருக்கார், ரஜினிகாந்துக்கும் மோகன் பாபுக்குள்ள நட்பு நான் சொல்கிறேன். நாட்டாமை படம் இருக்குல்ல, இந்த நாட்டாமை படத்தை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை தெலுங்கில் ரீமேக் பண்ணலான்னு வாங்கிட்டாங்க. அப்போது ரஜினி வந்து பிஸியாக தமிழில் நடிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த நாட்டாமை படத்தை மோகன் பாபு தான் வாங்கி ரைட்ஸ் வாங்கி அதை ரீமேக் பண்ணுறாரு.
சரத்குமாரோட 2 கேரக்டர் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது, நடிச்சிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் வந்து ரஜினி வந்து மோகன் பாபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுற, இந்த மாதிரி தான் பேசுறது. நான் வந்து இப்போ படத்தை நடிச்சிட்டு இருக்கேன்டா. என்ன படம்? பெத்தராயிடு நாட்டாமை படம். ஆமாம், ரஜினிக்கு வந்து நாட்டாமை படத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. இந்த படத்தை நம்ம நடிச்சிருந்துருக்கலாமேங்கிற ஒரு ஆசை இருந்தது. உடனே ரஜினி என்ன பண்ண, டேய் அந்த பெத்தராயிடு கேரக்டர் நான் நடிக்கிறேன்டா அப்படின்ட்டு. மோகன் பாபுக்கு ஷாக்கு, என்னடா இது அவன் கூப்பிட்டு நடிக்கிறேன்னா. உடனே வந்து மோகன் பாபு என்ன பண்ணுறாரு, சரி நடித்து முடிச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே பண்ணி தேட்டரில் அள்ளுதுடு ஆகி பிடிச்சி அந்த ரஜினி அந்த கேரக்டரை, விஜயகுமார் கேரக்டர் அங்கே பெத்தராயிடா வரும்போது தேட்டர் நொறுங்குது. ஏன்னா ரஜினிக்கும் மோகன் பாபுக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நட்பு இருக்குங்கிறது தெலுங்கு ரசிகர்களுக்கு தெரியும். அப்போ ரஜினி வந்து இப்படி வர்றாரு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படியான ஒரு சூழல். இங்கே மறந்தேன் மன்னித்தேன்னு இவர் படம் எடுக்கும்போது ராஜா சார் தான் மியூசிக் அதுக்கு, அந்த படத்துக்கு. அவரை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டார் மோகன் பாபு. வந்த உடனே இவர் வந்தது ரஜினிக்கு தெரியாது. இங்கே ப்ரொடக்ஷன் பொண்ணு லட்சுமி மஞ்சு தான் படம் பண்ணுது. அவங்க அந்த லட்சுமி மஞ்சு, ராஜா சார், மோகன் பாபு டைரக்டர், இவங்க எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நான் அப்போ தற்செயலாக அங்கே ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். அப்போ ராஜா சாரை பார்க்க போயிருந்தேன். அங்கே நான் வெளியில் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார் வந்து இங்கே கொஞ்ச நேரம் இருந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. ராஜா சார் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரஜினிகாந்த் வந்துட்டார். வந்துட்டாருன்னா அவர் வந்து சொல்கிறாரு, என்னை கேட்காம தமிழ்நாட்டில் நீ எப்படி கால் வச்ச அப்படின்னு மோகன் பாபுட்ட கேட்குறாரு. என்னடா இது ஓடாடா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லைடா நீ வர்றேன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சண்டை போடுறாங்க. ராஜா சார் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இப்படியான ஒரு மிகப்பெரிய நட்பு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மோகன் பாபுக்கும் இருக்குது. இந்த விஷயம் ரஜினிக்கே பெரிய அதிர்ச்சி. இன்றைக்கி காலையில் ரஜினி சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி பயங்கர அதிர்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படுத்தினார். இப்போது இவர் கண்டிப்பாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மோகன் பாபு ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக விசாரித்து அதை சரி பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த லட்சுமி மஞ்சு பற்றி சொன்னீங்க, வந்து அவங்க வந்து ரொம்ப சமூக சேவைகள் பண்ணுறது, ரொம்ப பின்தங்கிய குழந்தைகளுக்கு வந்து கிளாஸ்கள் நடத்துறது, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான பொண்ணு. நான் பார்த்து பேசியிருக்கேன், இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அவங்கள ரொம்ப நல்லா பேசுகிறவங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்து பொண்ணு இவ்வளவு டவுன் டு எர்த்தா அவங்க பழகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு பொண்ணா எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற அந்த பெரிய குணம் வந்து லக்ஷ்மி அவங்கள்ட்ட இருந்தது. ஷூட்டிங் ரெக்கார்டிங் டைமில் வந்து ஒரு சின்ன வசதிகள் குறைவாக இருக்குது அப்படின்னா ராஜா சார்ட்ட போய் கேட்டு அந்த ஸ்டுடியோவில் வந்து அவங்க உடனே வந்து எல்லாருக்குமே அந்த ஏற்பாடு பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க, இவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அந்த படம் வந்து சரியாக போகல. அது அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ஆந்திராவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தை பற்றினா ஒரு படம். அது நம்ம ஊரில் வந்து எடுபடலை, ஆனாலும் அங்கே வந்து நல்லா போச்சு. அதை பற்றி அவங்க படம் போச்சு வந்தது கவலைப்படலை. ஒவ்வொரு யூனிட்டில் இருந்த ஒவ்வொருத்தருக்குமே 10 காசு பேலன்ஸ் இல்லாமல் வச்சு முடிச்சு அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நடந்த தெலுங்கு சினிமா சங்கத்துடைய தேர்தல்கள்லையும் அவங்கள வந்து பெரிய அளவில் லக்ஷ்மி வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்களா சொல்லி தான் விஷ்ணு அவர்களை வந்து அங்கே வந்து பொறுப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிலீவ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியாக மிகப்பெரிய ஆளுமையும் பெரிய செல்வாக்கும் உள்ள மோகன் பாபு அவர்களுடைய இந்த வீட்டில் நடக்கிற இந்த பிரச்சனை வந்து ரசிகர்களில் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களையும் பாதிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. நன்றி.